வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. இன்று நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 27. கதையின் தொடக்கம். கதிர் சொல்லிவிட்டு சென்றதை யோசித்தாள் மீரா. நீங்க சொல்றது உண்மைதான் அண்ணா. அவர் பண்ண தப்புக்காக என்னோட சுயமரியாதைக்காகவும் கௌரவத்துக்காகவும் ஒரு நாளும் என் பிள்ளைகளை கஷ்டப்பட விட மாட்டேன். மரத்தை வச்சவன் நிச்சயமா தண்ணி ஊத்துவான். என்னை படைச்ச கடவுளே எனக்கான வழியை காட்டுவாரு. நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல. என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பாதகம் நடந்திருக்குன்னா நிச்சயம் அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த போராட்டத்துல நான் எப்படி மீண்டு வர போறேன்னு தெரியல. ஆனா என் பிள்ளைகளுக்காக நான் மீண்டு வந்தே ஆகணும். நான் எடுத்திருக்கிற முடிவு சரியானதா இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று மனதிற்குள் நினைத்தவள் ஒரு பெரும் மூச்சு விட அவள் முன்பு நிழலாடவும் நிமிர்ந்து பார்த்தாள் மீரா. துளசி அவளை குழப்பத்தோடு பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். இந்த பக்கம் மீனா சொன்னதை கேட்டு அர்ஜுன் அதிர்ந்து போனான். என்ன பாக்குறீங்க அர்ஜுன்? நான் சும்மா சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க அர்ஜுன். எனக்கு நீங்க வேணும். உங்களுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் என்று அழுத்தமாக கூற, நீ பேசுறது சரியில்லை மீனா. நீ போற பாதை தப்பானது. அதை திருத்தி சரியான வழியில வரப்பாரு. மீரா பாவம், தப்பு என் மேல மட்டும்தான். நான் பண்ண தப்புக்கு அவளை தண்டிச்சிடாத. அவளால் இதை தாங்கிக்க முடியாது. அவளை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் அவளோட உலகம். சொந்த பந்தனும் அவளுக்கு எந்த ஆறுதலும் கிடையாது. என் கூட ஏதாவது சண்டைனா கூட அவளுக்கு போறதுக்கு போக்கிடம் கிடையாது என்று அர்ஜுன் கூற, வா ரே வா என்று கைத்தட்டிய மீனா, பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா அப்படியே துடிச்சு போயிடுவ போல. நானும் தான் உனக்காக கையை அறுத்துக்கிட்டு உயிரை விட துணிஞ்சேன். ஆனா உனக்கு என் மேல கரிசனமே வரலையா? என்ன காதலிக்கிறேன்னு நீ தானே சொன்ன. இப்ப ஏண்டா இப்படி மாத்தி மாத்தி பேசுற? இந்த திடீர் ஞானோதயம் எங்கிருந்து வந்தது என்று கோபமாக கேட்க, ஒரு பெரும் மூச்சை இழுத்து விட்ட அர்ஜுன், தப்பு பண்ணிட்டேன்டி. என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு உன்னோட சவகாசம் வச்சுக்கிட்டதுதான். திடீர் ஞானோதயமும் இல்லை, திடீர் காதலும் இல்லை. உன்னை முதல் பார்த்தது வந்தது ஒரு ஸ்பார்க் மட்டும்தான். அதை தாண்டி உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் எனக்கு வரல. என் மனசுல பதிஞ்சதெல்லாம் நீ ஒரு அழகான பொண்ணு. வேற ஒரு மண்ணாங்கட்டி ஃபீலிங்ஸும் உன் மேல எனக்கு வரல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, மீரா என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் மீனான்ற ஒருத்திய மனசோட மூளையில கூட இல்லை. அவளை பார்த்ததை கூட நான் மறந்து போயிட்டேன். உன்னை திரும்பவும் பார்க்கலன்னா நிச்சயமா கடைசி வரைக்கும் உன்னோட ஞாபகமும் எனக்கு வந்திருக்காது. ஏன்னா மீரா என் வாழ்க்கையில மட்டுமல்ல, என் உயிரிலும் கலந்திருக்கிறா. அவளை மாதிரி ஒருத்தி எங்க தேடினாலும் எனக்கு கிடைக்க மாட்டா என்று அர்ஜுன் அழுத்தம் திருத்தமாக கூற, ஷட்டாப் அர்ஜுன், நீங்க அவளை பத்தி உயர்த்தி பேசி என்னை தாழ்த்தி பேசும்போது எனக்கு அவளை கொன்னு போடணும்னு வெறி வருது என்றாள் ஆத்திரத்தோடு. படிச்ச பொண்ணு தானே மீனா, நீ ஏன் இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிற? சொல்றத புரிஞ்சுக்கிற மென்டாலிட்டி உனக்கு இல்லையா? மீனா என்னைக்குமே மீராவாக முடியாது. மீரா என்னைக்குமே மீனாவாக முடியாது. முதல்ல உங்க 2 பேரையுமே நீ ஒப்பிட்டு பார்க்காத. அவள் வேற, நீ வேற. 2 பேருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. உன்கிட்ட ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுன்னு கேட்டது இந்த உறவால என்னென்ன பிரச்சனை வரும்னு யோசிக்கத்தான். அப்படி நான் யோசிக்கும் போதுதான் எனக்கு யாரு முக்கியம்னு எனக்கே தெரிஞ்சது. மீரா இல்லாமல் இந்த அர்ஜுனால் வாழ முடியாது. நீ அவளை உனக்கு போட்டியா இருக்கிறதா நினைச்சு கொன்னு போடலாம்னு நினைச்சா அதுக்கு முன்னாடி என்னை கொன்னுட்டு போயிடு என்று அர்ஜுன் சீற்றமாக கூற, இந்த முறை அதிர்வது மீனாவின் முறையானது. என்ன அர்ஜுன் இப்படி பேசுறீங்க? நீங்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் மீராவை பத்தி பேச பேச எனக்கு ரொம்ப வலிக்குது அர்ஜுன். உங்களோட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்க என்னை உதறி தள்ளிட்டு அவளோட தான் வாழ்வேன்னு சொல்லுறீங்க என்று வழி நிறைந்த குரலில் கூறினாள், கண்களில் கண்ணீர் மல்க. அழாத மீனா, எனக்கு கஷ்டமா இருக்கு என்று அர்ஜுன் கூற, அவனை பார்த்து விரக்தியாக சிரித்தாள் மீனா. சாரி மீனா, நான் உன்னை சரியா வழி நடத்தல. நீ என்கிட்ட உன் காதலை பத்தி சொல்லும் போதே யதார்த்தத்தை உனக்கு புரிய வச்சிருக்கணும். நானும் புத்தியை இழந்து உன்னை தவறான பாதையில நடக்க தூண்டி விட்டுட்டேன். ஐ எம் ரியலி சாரி மீனா. மனசை தேத்திக்கோ. உனக்குன்னு ஒருத்தன் கண்டிப்பா வருவான். அவன் உன்னை மட்டுமே நேசிப்பான். நான் உனக்கு வேணாம் மீனா என்று அர்ஜுன் கூற, எனக்கு யாரும் வேணாம் அர்ஜுன், நீங்க மட்டும் போதும் என்று மீனா கெஞ்சலாக கேட்க, சரி மீனா, உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன். அதுக்கு சரியான பதில் சொல்லு பார்க்கலாம் என்று அர்ஜுன் கூற,
என்னவென்பது போல் மீனா அவனை பார்க்க, அர்ஜுன் அடுத்தடுத்த கேட்ட கேள்விகளில் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி நின்றாள் பெண்ணவள். மறுபுறம் தன் முன்னால் நின்ற துளசியை பார்த்த மீரா, வா துளசி, உட்காரு, ஏன் அமைதியா நிக்கிற என்று சாதாரணமாக கேட்க, இல்ல மீரா, பக்கத்துல தான் இருக்கிறோம், ஆனா பேசிக்க கூட நமக்கு நேரம் கிடைக்கல. நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து என்னால உன்னை பார்க்கவே முடியல. அதான் இன்னைக்கு ஒரு எட்டு உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உன் புருஷன் வர லேட் ஆகும் தானே, இப்ப சரியா இருக்காரா, இல்ல இன்னமும் அப்படியே தான் இருக்காரா என்று துளசி கேட்க, எனக்கு அவரோட நடவடிக்கைகள் ரொம்ப குழப்பத்தை கொடுக்குது துளசி. என்னால அந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் போக முடியல. அவர் மனசுல என்னதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியல. இன்னமும் மீனா கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அதே சமயம் என்கிட்ட ரொம்ப நெருங்கி வர மாதிரியும் தெரியுது. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு புரியல துளசி என்று மீரா கூற, நீ சொல்றதே என் மரமண்டைக்கு விளக்க மாட்டேங்குது. இதுல உன் புருஷன் நெஞ்செழுத்தக்காரன். அவரோட மனசுல இருக்கிறதெல்லாம் என்னால யூகிக்க முடியாது. அவரோட குப்பை கட்டின உனக்கே அவரை பத்தி புரியலனா வேற யாரால் அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியும் என்று துளசி யோசனையோடு கூற, ஒருவேளை என் மேலதான் தப்பு இருக்குமோ, குழந்தைகள் பிறந்ததும் நான் தான் அவரை சரியா கவனிக்கலையோ என்று மீரா கேட்க, என்னடி சொல்ற, சரியா கவனிக்கலையா? இந்த ஊரிலேயே, ஏன் என்னை கேட்டா இந்த உலகத்திலேயே அக்மார்க் நல்ல பொண்டாட்டிங்கிற பட்டம் உனக்கு தாண்டி கொடுப்பேன். நீ என்னத்த அவரை கவனிக்காமல் விட போற? நான் தான் பார்க்கிறேனே, அவருக்காக நீ பார்த்து பார்த்து செய்கிற எல்லாத்தையும். அவர் பண்ற தப்புக்காக நீயே உன்னை குத்தம் சொல்லிக்காத என்ற துளசி முறைக்க, இல்லடி, என் மனசுல ஒரு விஷயம் தோணுச்சு, அதை சொல்றேன். இப்படி இருக்குமான்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவருக்கு மீனாவோட பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சது அப்புறம்தான் நான் அவர்கிட்ட நெருங்கி போக ஆரம்பிச்சேன். நானும் அதனால சில விஷயங்களை செஞ்சேன். மீனா கூட பழக்கம் வச்சிருக்கிறான்ற கோபத்தை தவிர இப்படி ஒரு காரியத்தை பண்றோம்னு எனக்கு அருவருப்பு வரல, வெக்கம்தான் வந்தது. ஏன்னா அவர் என்னோட புருஷன். சில விஷயங்கள்ல அவர் என்கிட்ட தானே எதிர்பார்க்க முடியும். அதுக்காக அவர் வேற ஒருத்தியை தேடி போக முடியாதுல்ல, போகவும் கூடாதுல்ல, அதுக்கு நான் சந்தர்ப்பமும் கொடுக்க கூடாதுல்ல என்று மீரா கேட்க, இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? தயவு செஞ்சு தலையை சுத்தி மூக்க தொடுற கதையெல்லாம் சொல்லாத. எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லிடு. நான் அந்த அளவுக்கெல்லாம் அறிவாளி இல்லடி என்று துளசி புலம்ப, சரி சரி, நானே சொல்றேன். பொதுவா பொண்ணுங்களுக்கெல்லாம் என்ன பண்றோம் தெரியுமா? குழந்தைங்க பிறந்ததும் புருஷனை கண்டுக்கிறதே இல்லை. புருஷனை விட ஒரு படி மேல பெத்த குழந்தைகள் மேலதான் பாசத்தை வைக்கிறோம். தாய் பாசத்துல புருஷனை சரியா கவனிக்காமல் விட்டுடுறோம். இதை நான் மட்டும் பண்ணல, பல பொண்ணுங்க இதே தப்பை தான் பண்ணுறாங்க. குழந்தை பிறந்தது நம்ம கவனத்தை முழுக்க முழுக்க குழந்தைக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்கிறோமே தவிர புருஷனோட எதிர்பார்ப்பை மொத்தமாக மறந்துடுறோம். அதுக்கு காரணம் நம்மளோட உடல் சோர்வாக இருக்கலாம், இல்லை தாம்பத்தியத்தில் இருக்க பிடித்தன்மையாக கூட இருக்கலாம், குழந்தை மேலே இருக்கிற பாசமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற நெருக்கம் குறைஞ்சு போயிடுது. அவங்களால முழு சுதந்திரத்தோட தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியறதில்ல. ஏன்னா பொண்டாட்டிங்கிறவ பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து புருஷனை தள்ளி வைப்பாள். பொண்ணுங்க சந்தோஷமா பிள்ளைங்களோட காலத்தை கழிச்சிடுறோம். ஆனா வேலைக்கு போயிட்டு வர்ற ஆம்பளைங்க பொண்டாட்டியோட கொஞ்ச நேரம் தனிமையில இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. குழந்தைய கவனிக்கிற மாதிரி புருஷங்களையும் நம்ம கவனிக்கணும்ல. இந்த படிச்சவங்கெல்லாம் கல்யாணமான உடனே குழந்தைய பெத்துக்காம கொஞ்ச நாள் கழிச்சு தான் பெத்துக்குவாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட தாம்பத்தியத்துக்கு பிறக்கிற குழந்தை இடையூறா இருக்கக்கூடாதுன்னு தானே. அவங்க ரெண்டு பேரும் ஆசையோட கொஞ்ச நாள் தனிமையில கழிச்சிட்டு ஒருத்தரை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தானே குழந்தைய பெத்துக்க பிளான் போடுறாங்க என்று மீரா கேட்க, அவளை வாய்ப்பிழந்து ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் துளசி. இதோடு இன்றைய எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த கதையை முழுசா நீங்களே படிக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுசாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.